வணக்கம் மக்களே, இன்றைக்கி கலர் பூந்தி லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ அரிசி மாவு, 1/4 கிலோ மைதா மாவு, 1/2 கிலோ சர்க்கரை, எண்ணெய் தேவையான அளவு, முந்திரி, பாதாம், கலர் பவுடரு, நெய், உளுந்த திராட்சை, லவங்கப்பூ, ஏலக்காய். இப்போ மாவில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். தோசை மாவு அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். மாவு கலந்து வச்சதில் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். 2 கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 பச்சை, 1 ஆரஞ்சு, 1 ஒயிட் கலர், 3 கலர் வச்சு தான் இன்றைக்கி பூந்தி லட்டு செய்ய போகிறோம். மூணு கலர் கலக்கி வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம். பச்சை, ஆரஞ்சு, ஒயிட் கலரு. இப்போ அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூந்தி பொரிச்சிக்கிறதுக்கு. இந்த கலரு பூந்தி பொரித்து தட்டில் வச்சாச்சு. இப்போது சர்க்கரை பாகு செய்யலாம். சர்க்கரை பாகு கொதிச்சுன்னு இருக்கும்போது லவங்கப்பூ, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரித்து வச்ச கலர் பூந்தியை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கின்னு கரண்டியால் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு வேறு தட்டில் மாற்றிக்கலாம்.
கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, பாதாம், உளுந்த திராட்சை வறுத்து கலர் பூந்திலே சேர்த்துக்கலாம். முந்திரி வறுத்ததெல்லாம் இதில் சேர்த்துக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு அந்த ஜீராலாம் அதில் இறங்கி ஊறின பிறகு லட்டு மாதிரி பிடிச்சி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே கூட பூந்தியாகவும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். கலர் பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பார்த்தா நல்லா சுவையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்.